உங்களை ட்ரீம் டெக் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன். ட்ரீம் டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பது நான் காதர்பாய் அப்துல் சலாம். இன்றைக்கி நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த சந்தேகங்கள்லாம் இந்த வீடியோவில் கிளியர் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓபிசி சர்டிஃபிகேட், ஓபிசி அப்படிங்கிறது அதர் பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சமூகத்தில் பின்தங்கிய சாதியினர் அப்படிங்கிறதா அதோட ஓபிசி சர்டிஃபிகேட். அப்படிங்கிறது வந்து என்னென்னா சமூகத்தில் பின்தங்கிய சாதியினர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ். இந்த சான்றிதழுக்கான சட்டப்பிரிவை பற்றி பார்ப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15 அதில் பி மற்றும் 15C ஆகிய பிரிவுகளில் வந்து சமூகத்தில் பின்தங்கிய சாதியினர் வந்து ஓபிசி மற்றும் பட்டியலினத்தவர் எஸ்சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்கான இடஒதுக்கீட்டை வந்து வழங்கும் உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கு கொடுத்துள்ளது. இதன்படி சமூகத்தில் பின்தங்கிய சாதியினருக்கு வந்து 27%, பட்டியலினத்தவருக்கு வந்து 22.5% இடஒதுக்கீட்டை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இப்போ இந்த ஓபிசி அந்த 27% அப்படிங்கிறவங்க யார்? சமூகத்தில் பின்தங்கிய சாதியினர் தான் யார்? அதில் வந்து அவங்க தான் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள். அவங்கள வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல வந்து இந்த மத்திய அரசு சில நிபந்தனைகள் வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா 2 இருக்குது, க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 27% இடஒதுக்கீட்டை சமூகத்தில் பின்தங்கிய சாதியினர் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு பிரிவினர் சமூகத்தில் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் கண்டவர்கள், அவங்கள தான் க்ரீமி லேயர்னு சொல்லுவோம். க்ரீமி லேயரில் இருக்கிறவங்கலாம் வெல் செட்டில்டு, அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாதவங்கள வந்து க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்களை வந்து நான் க்ரீமி லேயர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த பொருளாதார நிலையில் முன்னேற்றம் கண்டவர்கள் க்ரீமி லேயர் யார் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த க்ரீமி லேயரில் வரவங்க வந்து இந்த 27% இடஒதுக்கீட்டை வந்து பயன்படுத்த முடியாது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நான் க்ரீமி லேயராக இருக்கணும், க்ரீமி லேயர்னு இருக்கக்கூடாது. ஸோ க்ரீமி லேயர்னால் யாரெல்லாம் அந்த கேட்டகரியில் வர்றா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீமி லேயரில் வர்றவங்க யாருன்னா ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள், யூபிஎஸ்சி அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதில் வர்றவங்க, அப்புறம் வந்து தேர்தல் ஆணையத்தின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள், தலைமை கணக்கு தணிக்கையாளர்கள், அதுபோக குரூப் ஏ மற்றும் குரூப் பி பணிபுரியும் மத்திய மாநில அதிகாரிகள் மற்றும் அதே பிரிவுகளில் உள்ள வங்கி ஊழியர்கள், பல்கலைக்கழக பணியாளர்கள் மற்றும் தனியார் துறையில் இதே பிரிவில் பணிபுரிபவர்கள், இவங்கள் அதுபோக கர்னல் மற்றும் அதற்கும் மேல்நிலை பதவியில் உள்ள இராணுவ, கப்பற்படை, விமானப்படை மற்றும் பாராமிலிட்டரி வீரர்கள், இவங்கெல்லாம் இதில் வருவாங்க. அதுபோக மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், கலைஞர்கள் போன்ற தொழில்துறையில் உள்ளவர்களும் இதில் வருவாங்க. வர்த்தகம் செய்பவர்கள், சுயதொழில் செய்பவர்கள், தொழிற்சாலைகளின் முதலாளிகள். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா இவங்களோட வருமானம் வந்து 8 லட்ச ரூபாய் மற்றும் அதற்கு மேல் இருந்தால் மட்டும்தான் இவங்க அதில் வருவாங்க. சின்னதாக ஒரு கடை வச்சுருக்கிறவங்கலாம் இந்த க்ரீமி லேயரில் வரமாட்டாங்க. வர்த்தகம் செய்பவர்கள், சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் தொழிற்சாலை முதலாளியாக இருந்தாலும் அவர்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டுமே இவங்க வந்து அந்த க்ரீமி லேயர் கேட்டகரியில் போவாங்க. இந்த மேலே நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தவங்க எல்லாருமே வந்து சமூகத்தில் பொருளாதார ரீதியில் நல்ல முன்னேற்றம் கண்டவர்கள், அவங்கள தான் இந்த க்ரீமி லேயர் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நான் க்ரீமி லேயர்னால் இப்போ யார்? இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அந்த நிபந்தனைகளுக்கு உட்படாதவர்கள் மற்றவர்கள் எல்லோருமே நான் க்ரீமி லேயர் வகுப்பை சார்ந்தவர்கள். அவங்க வந்து அவங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டில் இந்த நான் க்ரீமி லேயர் தான் இருக்கும்.
இந்த சமூகத்தில் பொருளாதார மற்றும் சாதிய ரீதியில் பின்தங்கியவர்களை தான் வந்து நான் கிரிமி லேயர்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து இந்த மத்திய அரசோட 27% இடஒதுக்கீட்டை வந்து பயன்படுத்த முடியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து மத்திய அரசு பணிகளுக்கு மட்டுமே பொருந்தும். சரியா? தமிழ் அளவில் பிற்படுத்தப்பட்டவர்களின் இடஒதுக்கீடுகள் என்பது சாதிய நிலையை மட்டுமே பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறாங்கன்னா அதில் பிசிஎம் அவங்க வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, எந்த ஜாதியில் அவங்களுடைய சமூக ஜாதி நிலையை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர வந்து அந்த ஜாதியில் அவங்களுடைய பொருளாதார ரீதியாக முன்னேறியவர்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து அது ஒரு கணக்கீடாக எடுத்துக்கவே மாட்டாங்க. இங்கே கொடுக்குற இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக மட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பணிகளுக்காக மட்டும். அதனால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கும்போது நான் கிரிமி லேயரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிறங்க. அதே மாதிரி நான் கிரிமி லேயரில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் சட்டத்தின்படி சாதிய நிலையில் ஒருவர் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தாலும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியவராக இருக்க வேண்டும். அதாவது ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே மத்திய அரசோட சலுகைகளை வந்து நம்ம பெற தகுதியானவங்கன்னு மத்திய அரசு வந்து நிபந்தனைகள் வச்சுருக்காங்க. சரி, இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும்ல, அதோட செல்லுபடியாகும் கால அளவு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 1 வருஷத்துக்கு தான் செல்லும். அதுவும் வந்து என்னென்னா ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் தான் செல்லும். உதாரணத்துக்கு நீங்கள் மார்ச் 30 ஒரு சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குன்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த நாளே வந்து காலாவதி ஆயிரும். 31 மார்ச் 31 காலாவதி ஆயிரும். ஸோ எனவே நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் விண்ணப்பித்தால் தான் அந்த சர்டிஃபிகேட் 1 வருஷம் உங்களுக்கு முழுமையாக நீங்கள் வந்து அதை கால அளவு வந்து பயன்படுத்திக்கிற முடியும். ஒருவேளை மார்ச்லேயோ இல்லை முன்னாடியோ நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை இருந்தால் மீண்டும் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா அடுத்து 1 இயருக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஃபோட்டோ. இந்த 6 ஆவணங்கள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகங்களில் செயல்படக்கூடிய இசேவை மையங்கள் அல்லது மாநில அரசு அங்கீகாரம் பெற்ற கிராமங்களில் செயல்படும் அரசு துறைகள் சார்ந்த மற்றும் தனியார் இசேவை மையங்களில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் விண்ணப்பிக்கிற எல்லா ப்ரொசீஜரும் அவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்துருக்காங்க, அவங்க சரியாக பண்ணுவாங்க. அவங்கள தவிர்த்து நீங்கள் வெளியில் பண்ணிங்கன்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் சார்ந்த அந்த புரிதல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அதனால் ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து இந்த அப்ளை பண்ணாமல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சென்டர்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான முழு பயனும் அந்த சர்டிஃபிகேட் வந்து எந்த சிக்கல் இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை பற்றி முழு விவரமும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்டில் கேளுங்க. இதே தகவலை உங்கள் நண்பரும் தெரிஞ்சுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ட்ரீம் டெக் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் காதர் பாய் அப்துல் சலாம்.